வடிவேலு கிணத்த காணும்னு புகார் கொடுத்த கதையா வந்து தாம்பரம் மாநகராட்சியில வந்து நீர்வழி பாதைகளே காணாம போகக்கூடிய நிலைமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு மழை தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான நீர்வழி பாதையான சாண்டோரி மேம்பாலம் கீழே இருக்கக்கூடிய இந்த நீர்வழி பாதை பார்த்தீங்கன்னா வந்து சிட்லப்பாக்கம் ஏரிக்கு ஏராளமான தண்ணியை கொண்டு போறது. அது இன்னைக்கு இப்போ நிரந்தரமாக அடைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமா மண்ணு கொட்டி மூடி இன்னைக்கு நிலைமைகள் மோசமா இருக்கு. போன ஆண்டு மழைக்கே வந்து ஒட்டுமொத்த தண்ணியும் ரோட்லயும் வீடுகள்லயும் தான் போய் ஆக்கிரமிச்சது. மக்கள் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நடக்கக்கூடிய கட்டுமானத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த நீர்வழி பாதையை வந்து மூடி ஆக்கிரமிச்சு தான் வந்து அந்த கட்டுமானம் நடக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குப்பாச்சாரி தேர் வழியா வந்து அங்க ஆனந்தா நகர் வழியா சிட்லப்பாக்கம் ஏரிக்கு போக சேர வேண்டிய ஒரு தண்ணி. ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த தாம்பரம் மாநகராட்சி இன்னைக்கு இந்த நீர்வழி பாதைகளை மீட்டு பராமரித்து சுத்தப்படுத்தி தண்ணி வீடுகளுக்குள்ள போகாம மக்களை வரக்கூடிய மழை காலத்துல பாதுகாக்குமா இல்லை வேடிக்கை பார்க்குமா அப்படின்றது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி.